திரு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னாடி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்ற காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சவாலான பணிதான். முதலமைச்சரை ஒரு இடமா அவர் செல்லும்போது அவரை பாதுகாப்பாக அழைத்து சென்று அங்கேருந்து அந்த கூட்டத்திற்கு மத்தியில் மீண்டும் அழைத்து வர்றது, இது எல்லாமே ஒரு சவாலான பணி தான். அதெல்லாம் முடித்து இப்போ முதலமைச்சரை வழி அனுப்பி வைத்த பிறகு திரு திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க தயாராகிறார். ஏற்கனவே இன்றைக்கு காலையில் அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதில் அவர் சொன்ன சில விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிக்கையும் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி நடந்ததா, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த முயற்சியை செய்ததா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருந்த நிலையில் அதற்கு அவர் கொடுத்த விளக்கம், நானும் அந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன விளக்கம், அதை ஆமோதித்து அவர் பேசுவதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பெரிய சர்ச்சைகள் எழுந்திருந்தது. பெரிய ஹெட்லைன்ஸாக அது மாறி இருந்தது. அதற்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார். இப்போது மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்கிறார். மேலும் விளக்கங்கள் கொடுப்பார்னு நினைக்கிறோம். கேட்போம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதை மனமுவந்து வாழ்த்தினோம். அனைத்து கட்சி தலைவர்களையும், குறிப்பாக முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களை, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திலேயே சென்று சந்தித்து ஒரு புதிய வரலாறு படைத்ததை சுட்டிக்காட்டி அவரை பாராட்டினோம். அதேபோல ஆதரவளித்த அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த தலைவர்களை அவரவர் இல்லங்களில் சென்று சந்தித்து நன்றியை தெரிவித்தார். அதேபோல அதிமுக தலைவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திக்க வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினோம். சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார், சந்திக்க இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த அணுகுமுறை தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அணுகுமுறை, அரசியல் நாகரிகத்தின் முதிர்ச்சி. அதை நாங்கள் வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டினோம். அதிமுக ஒரு தரப்பு புரிஞ்சு முதலமைச்சர் சந்திச்சிருக்காங்க, ஆதரவு புரிஞ்சதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கட்சியுடைய பொதுச் செயலாளர் மீட் பண்ணாரு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு. அதிமுகவில் நடைபெறுகிற உட்கட்சி பிரச்சினை, அதிலே நான் கருத்து சொல்ல இயலாது. இந்த அரசு, அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் அமைந்துள்ள அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற வேண்டும் என்கிற விளைவு அனைவருக்கும் உள்ளது. அந்த வகையிலே அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் அதில் வேற எதுவும் கருத்து சொல்ல எனக்கு உடன்பாடு இல்லை. வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கடந்த காலத்தை பற்றி அவரிடத்திலே பகிர்ந்து கொண்டோம். அதாவது என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் கேட்டார். இது ஒரு பள்ளி கட்டிடம். இதில் தான் நான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கியிருக்கிறேன். அதை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவ்வளவுதான். அவருக்கு அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வழங்கினோம். அந்த முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாட்டை அவர் பின்பற்றும் வகையில்தான் பாஜக அங்கம் வகித்த தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை கோராமல் தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கோருகிற போது திமுக அணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் அணுகினார். கடிதம் இன்னும் அதிகாரப்பூர்வமான கட்சி மாறி வாக்களிக்க முடியுமா என்று தெரியவில்லை.
இன்னும் அதிகாரப்பூர்வமான அதிமுக என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அதிமுக என்றுதான் கருதுகிறோம். போட்டி அதிமுகவாக அவர்கள் விலகி அல்லது தனி குழுவாக இயங்கும் நிலையில் அவர்களுக்கு விப் கொடுப்பது யார், கொறடா ஆணை பிறப்பிப்பது யார் என்ற கேள்வி எழுகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அந்த குழுவில் தான் அதிமுகவுக்கான கொறடா இருக்கிறார். அவர் 47 பேருக்கும் நாளைக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்கிற ஆணையை பிறப்பிப்பார். அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டால் இவர்களுடைய வாக்குகள் செல்லுமா, இவர்களின் பதவி நீடிக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இந்த பேரவைத் தலைவர் தான் அதை முடிவு செய்வார். எனக்கு தெரிந்த வரையில் அவர்கள் பெரும்பான்மையாக இந்த கட்சியில் இருந்து ஒரு குழுவாக தனித்து இயங்கினாலும் கூட அவர்களுக்கான அங்கீகாரம் பேரவைத் தலைவரால் அளிக்கப்படுமா என்கிற கேள்வி இருக்கிறது. எனவே அவருடைய வாக்குகள் செல்லுமா செல்லாதா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் அந்த கட்சியிலேயே ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர் செய்தி தொடர்பாளர். ஆகவே ஒரு செய்தி தொடர்பாளருக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்றுதான் நாம் கருதுகிறோம். அவர் கூடுதலாக ஜோசியமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் கட்சியில் அவர் செய்தி தொடர்பாளர் என்கிற அடிப்படையில் அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம். எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு ஜோதிடர் பொறுப்பு அப்படின்றது, ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மத அரசியலை கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்ற தகவலும் உள்ளது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பொறுப்பு அரசாணையும் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். முதலமைச்சருடைய வருகை பற்றியும் அவர் என்னென்ன பேசினார், என்ன மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே அவர் விரிவாக பேசினார், விரிவாக செய்தியாளர்களிடம் எடுத்து சொன்னார். அதே போல் அதிமுக விவகாரம் பற்றியும் அவர் கருத்து சொன்னதை பார்த்தோம். இப்போது வரை அதிகாரப்பூர்வ அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலானதாகத்தான் இருக்கிறது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவரும் அவருடைய அரசியல் பார்வையை அங்கே வெளிப்படுத்தினதை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.